Sangamam Premium Plots and Villas at Manapakkam. For booking, contact 9564012345. ஆவ்னி சினிமாஸ் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் வழங்கும் சுந்தர் சியின் அரண்மனை 4 திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. வேட்டையாடு விளையாடு, பேட்டை பார்த்து பாலை போடு, பாலை காணும் தேடி ஓடு அப்படின்னு டிராவிஸ் ஹெட் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தார். எஸ், பேயாட்டம் ஆடிய டிராவிஸ் ஹெட். இந்த சைடு கேஎல் ராகுல் ஸ்லோவாட்டம் ஆடினார், டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடினார். T20க்கு 165 டார்கெட் அப்படின்னு லக்னோ ஃபிக்ஸ் பண்ண ஹைதராபாத் பிளேயர்ஸ் தப்பாக புரிஞ்சினாங்க. டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் T10 அப்படின்னு நினச்சி 9.4 ஓவர்ஸ்லேயே கதையை முடிச்சுட்டாங்க. வேறு லெவல் தேர்ட் பிளேஸ்க்கு ஜம்ப் ஆகிருக்காங்க. எஸ், 57th மேட்ச் அட் ஹைதராபாத் வெர்சஸ் லக்னோ. இந்த மேட்ச் பற்றி தான் பேச போகிறோம். ராகேஷ் இஸ் இயர் செகண்ட் டிவிஷன் கிரிக்கெட்டர் அண்ட் அஃப்கோர்ஸ் ஏஜிஎஸ் கல்பாத்தி டீமோட மெயின் ஆல்ரவுண்டர். வணக்கம், வெல்கம் பாஸ். என்ன மாதிரியான ஆல்ரவுண்டர் நீங்கள்? பேட்டிங் ஆல்ரவுண்டர். ஓகே, இன்னைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா பேயாட்டம் ஆடிட்டார் டிராவிஸ் ஹெட். 30 பால்ஸில் 89, கிட்டத்தட்ட டாட் பால்ஸே ரொம்ப கம்மி அவங்க இன்னிங்ஸில். பிச்சு எக்ஸ்பர்ட்லாம் என்ன சொன்னாங்க, ரொம்ப ஸ்லோ ட்ராக்காக இருக்குது, ரொம்ப ட்ரிக்கி விக்கெட்டாக இருக்குன்னாங்க. ட்ரிக்கி விக்கெட்லாம் இல்லை, இது ஒரு லக்கி விக்கெட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஓப்பனர்ஸ். இந்த விக்கெட் பற்றி ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக எக்ஸ்பர்ட்ஸ் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. அவங்க போலர்ஸ் நல்லா யூஸ் பண்ணாங்க விக்கெட்டை. ஸ்லோ பவுன்சஸ் நிறையா யூஸ் பண்ணாங்க, கட்டர்ஸ் போட்டாங்க. ஆனால் அப்படியே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் வந்து ஹைதராபாத்தில் மேட்ச் ஃபர்ஸ்ட் ஆஃப் நடந்துச்சு, செகண்ட் ஆஃப் வேறு ஊரில் நடந்த மாதிரி விக்கெட்டு பரம பாட்டாக ஆயிடுச்சு, ஃப்ளாட் ஆயிடுச்சு. ஓகே, அதுவும் இல்லாமல் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அவங்க போலர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேட்டு கீழே போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. அடித்த சிக்ஸ்லாம் நேராக அடித்தாங்க, ஒரு ஸ்லோ பால் எதுவுமே போட்ட மாதிரி தெரியல. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் டியூ ஃபேக்டர் இருந்துச்சுனால பால் நல்லா பேட்டுக்கு வந்தது. அது ஹெட்டுக்கும் அபிஷேக் சர்மாவுக்கும் நல்லா அல்வா சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது ஹெட்டுக்கு ஹெட் வெயிட்டு அப்படின்லாம் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். அதனால தான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அவர் வந்து ஒரு ஸ்லோ விக்கெட்லலாம் தடுமாறுறாரு அப்படின்னு. பட் இன்னைக்கு அதுக்கு அடாப்ட் பண்ணிட்டாரா? ஏன்னா 8 சிக்ஸஸ் 8 ஃபோர்ஸ் 30 பால்ஸில் இந்த மாதிரி ஹியூஜ் ஸ்கோர். அண்ட் அது மட்டும் இல்லை, அவரோட சேர்ந்து அபிஷேக் சர்மாவும் வேறு லெவல். அவர் 8 சிக்ஸு 6 4 சம்திங் அடிச்சிட்டாரு. வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். நோ லாஸ்ட்டில் 9.4 ஓவர்ஸில் முடிச்சிட்டாங்களே. இந்த மேட்ச் என்னவே T20 இருந்தாலும் பவர் பிளேலேயே 2 ரிசல்ட்டும் தீர்மானமாயிடுச்சு. ஏன்னா அவங்க பவர் பிளே பார்த்தீங்கன்னா 30 ரன் 30 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க. அவங்க எனக்கு இன்னும் ரொம்ப ஒரு ஷெல்குள்ளே ஆடின மாதிரி இருந்துச்சு. கேஎல் ராகுல் விக்கெட் விடாமல் ஆடணும்னு சொல்லி தடுத்து சிங்கிள்ஸ் ஆடினார். ஆனால் இங்கே இவங்க பார்த்தீங்கன்னா பவர் பிளே தான் நம்மளுக்கு இருக்கிற டைமு, அதுக்குள்ளே 160 அடிக்கணுன்ற மாதிரி தில்லா ஆடினாங்க. அதுதான் ரிசல்ட். இது செகண்ட் டைம் ஆக்சுவலி அவங்க ஹைதராபாத் வந்து பவர் பிளேலேயே செஞ்சுரி அடிக்கிறது செகண்ட் டைம். டிராவிஸ் ஹெட் அடாப்ட் ஆகிட்டாரா? வேர்ல்டு கப்லேயும் நம்மளை வந்து போட்டு தாக்குனார் ஃபைனல்ஸில், இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி பிச்சுக்கு அடாப்ட் ஆகிட்டாரா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி டியூ ஃபேக்டர் செகண்ட் ஆஃப் வேறு இடத்துல ஆடின மாதிரி இருந்ததால் தான்? டியூ ஃபேக்டர் தான் மெயின் ரீசனாக இருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்லோவாக இருந்துச்சு. போக டியூ இறங்கி டியூ எப்படின்னா விக்கெட் மேலே ஒரு கிளேஸ் மாதிரி இருக்கும். ஸோ பட்டுனா பேட்டுக்கு நல்லா பால் வரும், அது அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். புவி அவரை மறந்துட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். 2 விக்கெட்ஸ் ஜஸ்ட் 12 ரன்ஸ் தான் கொடுத்தாரு. அதுவும் 4 ஓவர்ஸில் ஒரு பவுண்ட்ரி கூட அவரோட அந்த 24 பால்ஸில் இல்லை. புவியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான போலிங்கும் ட்ரை பண்ணார், எல்லா விதமான டெக்னிக்ஸும் அந்த 24 பால்ஸ்லேயே ட்ரை பண்ணார். எந்த மாதிரி அவர் போடுறாரு ஆக்சுவலி? புவி எனக்கு ரொம்ப ஃபேவரட் போலர். ஏன்னா வந்து அவர் நியூ பாலில் 2 பக்கமும் ஸ்விங் பண்ணக்கூடிய போலர் இந்தியாவில். அவர் பேட்ஸ்மேன் பால் கிட்ட வரும்போது தான் தெரியும், அங்கே பிச் ஆகும்போது தான் தெரியும் எந்த பக்கம் போகுதுன்றது. இன்ஸ்விங் போகும், அதே பால் இங்கேருந்து இங்கே தள்ளுவார் அவுட் ஸ்விங். ஸோ அது நியூ பால்ன்றது ஸ்விங்கு தான் மெயின். நீங்கள் ஃபாஸ்ட்டாக எடுத்து வந்து பேட் கிட்ட போட்டிங்கன்னா அதோட டபுள் ஃபாஸ்ட்டில் பவுண்டரிக்கு போகும் பால். ஸோ ஸ்விங்கை யூஸ் பண்ணுறதுல புவி கில்லாடி அவர். ஸோ அதில் தான் எனக்கு இன்னுமே ஏன் வந்து அவர் கன்சிடர் பண்ணலாமேன்னு தான் எனக்கும் ஃபீல் ஆகிட்டே இருக்கு. 4 overs 12 ரன்ஸ் இன்னைக்கு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் SRHக்கு அவர் எப்போவுமே. எதனா ஒரு மேட்ச் 2 மேட்ச் அது வந்து நேச்சுரல் எனி கிரிக்கெட்டருக்கு. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக பர்சன்டேஜ் ஒரு 10 மேட்சஸில் 8 மேட்சஸ் அவர் பண்ணி கொடுத்துருவார் அவங்க டீமுக்கு. ஓகே, கேமியோ ரோல்னு வந்து விளையாடுவாங்க பேட்ஸ்மேன். திடீர்னு வருவாங்க, ஒரு 10 பால்ஸில் 30 ரன்ஸ் அடிப்பாங்க, 20 பால்ஸில் 50 ரன்ஸ் அடிப்பாங்க. பட் இன்னைக்கு ஹைதராபாத் சைடு 2 பேட்ஸ்மேனுமே கேமியோ ரோலும் ஆங்கர் ரோல் 2 ரோலும் சேர்த்து ஆடினாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒஸ்ட் போலிங்காக இருக்குது. தேவையில்லாத கிருஷ்ணப்பா கௌதம செகண்ட் ஓவரோ தேர்ட் ஓவரோ எடுத்துகிட்டு வந்தாங்க, பொலந்து கட்டிட்டாங்க அவரை. அது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து விக்கெட் ஸ்லோவாக இருந்துச்சு, 160 தான் அடிக்க முடிஞ்சுது. டிராவிஸ் ஹெட்டும்
அபிஷேக் சர்மா லெஃப்ட் ஹேண்டர். ஸோ ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கொண்டு வந்தது கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் அவர் டெலிவரி பண்ணல, இவங்க பாலை வெளியே டெலிவரி பண்ணிட்டாங்க பவுண்டரிக்கு வெளியே. ஓகே, கரெக்டாக யூஸ் பண்ணாங்களா அவங்க போலர்ஸை? வேற மாதிரி இருந்ததை பார்க்கறதுக்கு. எனக்கு என்னன்னா மணிமாறன் சித்தார்த் நம்ம ஊர் பையன் ஒருத்தர் இருக்காரு LSGல, அவரை கொண்டு வந்திருக்கலாம் இம்பாக்ட் பிளேயரா. நல்லா போடுவார் அவரு. நல்லா போடுற விராட் கோலி விக்கெட் அந்த மேட்ச் சூப்பராக போட்டார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் ஆட வைக்கவே இல்லை, அது ஏன்னு தெரியல. என்ன ஆச்சு KL ராகுலுக்கு? ஏதோ டெஸ்ட் மேட்ச்னு நினச்சிட்டாரா? ஒன் டேல டெஸ்ட் மேட்ச்சில் கூட வீரேந்திர செவாக்ல நல்லா அடிச்சாடுவார். ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி அடிப்பார். ரொம்ப ஸ்லோவாக ஆடுறாரு. ஏன் அவர் ஃபெட்டப்பில் இருக்காரா? ப்ரெஷரில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது சார். என்ன ப்ரெஷர் அவருக்கு? ரன்ஸ் ஃபாஸ்ட்டாக அடிச்சு ஒரு மாதிரி செலெக்ஷன் ப்ரெஷரில் இருக்காரா என்னன்றது டவுட்டாக இருக்குது. இப்போ வேர்ல்டு கப் டீம்லேயும் இல்லை. இப்போ அட்லீஸ்ட் ஃப்ரீயாக ஆடி இருக்கலாம் அவர். ஆனால் இப்போவும் ஆடலன்றது கொஞ்சம் வருத்தம் அளிக்குது. நல்ல பேட்ஸ்மேன். ஓகே. ஆனால் இவ்வளோ ஸ்லோவாக இப்போது என்னன்னா அவர் ஸ்லோவாக ஆடுறதுனால, அவர் தான் சீனியர் மோஸ்ட் கேப்டன். அவர் ஸ்லோவாக ஆடுறதுனால மற்ற பிளேயர்ஸ் மேலே ப்ரெஷர் அப்படியே போய் அதில் லாஸ்ட் வரைக்கும் அப்படியே ப்ரெஷராகவே கொண்டு போகிறாங்க. ஸோ அது கொஞ்சம் மேலே டாப்பில் அவங்க பார்க்கணும். இதனால பூரனோட படோனியோட பெர்ஃபார்மன்ஸே வேஸ்ட்டாக போச்சு. ஆமாம். ஒன்ஸ் இப்போ அவர் அங்கே ஆக்சிலரேட் பண்ணியிருந்தாருன்னா இந்த 160ன்றது ஒரு 200 வரைக்கும் போயிருக்கும். அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்காது. 12 ஹவர்ஸில் அடிச்சிருப்பாங்க. 12 ஹவர்ஸில் அடிச்சிருப்பாங்க. இல்லை இருந்தாலும் அந்த 200ன்றது ஒரு மென்டல் இது ஸ்கோர். அது ஓகே. அது அந்த 200னா சேசிங் பண்ற டீம் கொஞ்சம் ஆமாம் டவுனாக இருப்பாங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓகே. என்ன ஆச்சு நட்டுக்கு வந்து வேர்ல்டு கப் ஸ்குவாடில் T20 ஸ்குவாடில் செலக்ட் பண்ணல அப்படின்னு எக்கச்சக்கமாக அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கும்போது இன்றைக்கி 50 அடிச்சிருக்காரு. பேட்டிங்கில் இல்லை, போலிங்கில் 50 ரன்ஸ் கொடுத்துருக்குறாரு. பட் ஆனாலும் ஒண்டர்ஃபுல். ஒரு தமிழ்நாடு கண்டெடுத்த அவர் வைரம் பொக்கிஷன் அப்படின்லாம் வேறு லெவல். யாக்கர் கிங் அவர். என்னாச்சு இந்த மாதிரி இதில் யாக்கர் கம்மியாக ட்ரை பண்ணார் இன்னைக்கு ட்ரை பண்ணது கொஞ்சம் ஃபுல் டாஸஸ் போயிடுச்சு. ஆனால் பர்பிள் கேப் ஹோல்டர் கொஞ்சம் மேட்சஸ் முன்னாடி இருந்தார். அது எல்லாருக்குமே ஒரு மேட்ச் ஆஃப் ஆகும் சார். அது வந்து நேச்சுரல். அதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இன்றைக்கி அவருக்கு வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு மேட்ச் டீம் அவங்களை பேக் பண்ணி அவர் திருப்பி கம்பேக் கொடுக்க தான் போகிறாரு. இன்றைக்கி மேட்ச் ஓகே, ஆனால் டீம் வின் பண்ணிடுச்சு. ஸோ அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பர்த்டேக்குன்னா கிஃப்ட்டு மற்றவங்க கொடுப்பாங்க. பட் இன்றைக்கி கமின்ஸ் வந்து பர்த்டே கிஃப்ட்டை ஆரஞ்ச் ஆர்மிக்கே சமர்ப்பிச்சார் அப்படின்னு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஒஸ்ட்டு தான். அவரும் கிட்டத்தட்ட 47 விக்கெட்ஸு அவரோட 4 ஓவர்ஸில் பொலந்து கட்டிட்டாங்க. அடிக்கடி அவரை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிட்டு இருக்கு. பர்த்டேல ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இல்லை இன்னைக்கு அவர் நல்லா தான் போட்டார். பட் அவங்க 2 பேர் பூரனும் பதோனியும் நல்ல இன்னிங்ஸ் இன்னைக்கு சூப்பராக ஆடினாங்க. அவங்க அந்த செட்பேக்லேருந்து இவ்வளோ கம்பேக் கொடுத்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம். பதோனி டாப் நாக். அவர் பதோனி நம்மளுக்கு இங்கே ஃபர்ஸ்ட் டிவிஷனில் கெஸ்டாலாம் ஆடி இருக்காரு சிஆக்ஸ் டீமுக்குலாம். அப்படியா? ஆமாம் இங்கே ஆடி இருக்காரு. நீங்கள் கூட ஆடி இருக்கீங்களா? நான் கூட ஆடல. பட் நீங்கள் TNPL ஆக்சுவலி செலக்ட் ஆக ஆமாம் சார். ரொம்ப க்ளோஸாக வந்து ஒரு டீமில் மிஸ் ஆயிடுச்சு எனக்கு லாஸ்ட் இயர். ஓகே. ரொம்ப க்ளோஸாக ஆக்ஷனில் 2 டைம்ஸ் வந்து அன்சோல்டு ஆயிடுச்சு. ஓகே. எந்த பிளேயர்ஸ்லாம் விளையாடி இருக்கீங்க நீங்கள்? TNPLல இருக்க தெரிஞ்ச பிளேயர்ஸோட ஆடி இருக்கீங்களா? ஆடி இருக்கேன் சார். யாரெல்லாம் ஆடி இருக்கீங்க? விஷால் வைத்தியா அவங்க கூட ஆடி இருக்கேன். எங்கள் ஸ்கூல் டீமு அகாடமி டீம் எல்லாருமே இப்போ பசங்களாம் நல்லா TNPL இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பவர் பிளேயில் அதாவது ஒவ்வொருத்தர் சிரிச்சா வாயெல்லாம் பல்லுன்னுவாங்க. ஆனால் பல்லு முழுக்க சிரிப்பாக இருந்தது. காவ்யா மாறன் அவங்க எப்பவுமே ஜெர்சியில் வருவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே ஜெர்சி மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு டிஷர்ட் போடணும், ஷர்ட் போடணும் வந்து ரொம்ப ஹாப்பி. அவங்க ட்ரீமில் இருக்க மாதிரி இருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஆரஞ்சு ஆர்மியோட ஹாப்பினஸ்க்கு எல்லையில் ஃபுல்லாக ஆரஞ்சு. ஹைட்ராபேடே அப்படியே குதூகலம் ஆயிடுச்சு. ஏதோ வேறு லெவல் ஒரு ஆரஞ்சு ஓஷன் மாதிரி இப்போ இருந்தது. எப்படி இருக்கும் அந்த மாதிரி அட்மாஸ்பியர்? ஹைதராபாத் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டீமாக இருக்காங்க சார். எனக்கு இப்போ இவங்க இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது எனக்கு ரஜினி சார் ஞாபகம் தான் வருது. ஆடியோ லான்ச்சில் சொல்லிருப்பாரு, அந்த டீமை கொஞ்சம் ஒழுங்காக எடுங்க, ஏன்னா காவ்யா மாறன் அவளை பார்க்கறதுக்கு பாவமாக இருக்குன்னு. அவர் சொல்லி அடுத்த சீசன் இந்த அடி அடிக்கிறாங்க. சில பேர்லாம் மீம்ஸே போட்டிருந்தாங்க ரஜினி சார் ஸ்பீச்சுக்கு அப்புறம் தான் SRH இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி. நல்ல டீம். அதுவும் எனக்கு என்னன்னா இன்னுமே கூட SRHல அந்த டாப் இந்த அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் யாருன்னா ஒருத்தர் விக்கெட் சீக்கிரம் போச்சுன்னா அவங்க பேட்டிங் லைனில் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஓகே. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அடிக்காத மேட்சஸ்லாம் அவங்க சஃபர் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேர் அடிச்சாங்கன்னா மேட்ச் ஒன் சைடு. வெரி குட். யாருன்னா இவங்க ஒருத்தர் ஃபெயில் ஆனாலும் அவங்க பேட்டிங் லைனப் கொலாப்ஸ் ஆகும். ஹென்ரிக் கிளாசன் லாஸ்ட்டில் வந்து அடிப்பார். பட் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே. இப்போது ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. கொஞ்சம் லைட்டில் சொதப்பின மாதிரி இருந்தது. பட் இன்றைக்கி எக்ஸ்ட்ராடினரி. நோ லாஸ்ட்டில் 9.4 ஓவர்ஸில் 165 சேஸ் பண்ணி அடிக்கிறது பெரிய விஷயம். அவங்களோட ரன் ரேட்டே எங்கேயோ போயிடுச்சு. 3rd பொசிஷன் வந்துட்டாங்க. ஸோ அவங்களோட பொசிஷன் அண்ட் CSKவோட பொசிஷன்
நேற்று கேட்டதுக்கு எங்களோட ஸ்போர்ட்ஸ் கரஸ்பாண்டன்ட் தினேஷ் அக்கிரா என்ன சொன்னார், ஹைதராபாத் தான் இந்த வாட்டி ஒரு பவர்ஃபுல் டீமாக இருக்குது, வேறு மாதிரி வரும், மெயினாக கமின்ஸோட கேப்டன்சி ஒரு வேர்ல்டு கப்லேயே ப்ரூவ் பண்ணார் அப்படின்னு. உங்களோட ஒப்பீனியன் என்ன இதை பற்றி? எனக்கு ஸ்ட்ராங் டீம்னா கேகேஆர் தான் ஃபீல் ஆகுது சார். கேகேஆர் பேட்டிங் போலிங் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கிளிக் பண்ணுறாங்க. போலிங் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப மிஸ்ட்ரி போலர்ஸ் 2 பேர் இருக்காங்க, ரொம்ப மிஸ்ட்ரியாக இருக்காங்க. போலிங் ஆடவே முடியல. வருண் சக்கரவர்த்தி, நம்ம ஊர் வருண் சக்கரவர்த்தி கூட நான் ஆடி இருக்கேன், ஒரே டீமில் ஆடி இருக்கேன். ஆமாம், சுனில் நரேன் வருண் சக்கரவர்த்தி 2 பேருமே கலக்குறாங்க. சுனில் நரேன் இப்போ பேட்டிங்கும் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆர்டர் அட்வான்டேஜ். ஸோ அவர் பேட்டிங் ஆடுறதுனால அவங்க 9 பேட்ஸ்மேன்ஸ் வச்சு ஆடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அவங்க ரொம்ப டேஞ்சர் டீம் அவங்க கேகேஆர் தான். ஓகே, இப்போது இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் லக்னோ பண்ண தப்பு மேஜர் மிஸ்டேக்னா என்ன நினைக்கிறீங்க? பேட்டிங்கில் பவர் பிளே அதில் ஸ்லோ பண்ணது தான் இவ்வளவும் பிரச்சனை. ஏன்னா அங்கே 2 விக்கெட் விழுந்துச்சு. இருந்தாலுமே அவங்க கொஞ்சம் நடுவில் கண்டிப்பாக T20னா பவுண்டரிஸ் அடிச்சு தான் ஆகணும். அந்த ரிஸ்க் எடுக்காத மாதிரியே எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா 9.4 ஓவர்ஸ்னால் எவ்வளோ மொத்தம் 58 பால்ஸுமே ரிஸ்க் எடுத்தாங்க, அடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. டாட் பால்ஸே இல்லை. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வேறு 267.85. அபிஷேக் டிராவிஸ் ஹெட் சுத்தம் 296.66. எந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட் T20 வின்னுக்கு முக்கியம்? ஸ்ட்ரைக் ரேட் தான் சார் மெயின். ஆவரேஜ் அது எல்லாம் T20யில் ஸ்ட்ரைக் ரேட் தான். 10 பால் ஆடினா 30 ரன்ஸ், 25 ரன்ஸ் to 30 ரன்ஸ், அது வச்சுப்போம். ஸ்ட்ரைக் ரேட் தான் T20 டிசைட் பண்ணுறது. அதே மாதிரி பவர் பிளே தான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த 6 ஓவர்ஸ் இதை யார் மேக்ஸிமைஸ் பண்ணுறாங்களோ அவங்க வின்னர்ஸ், அவ்வளோதான். ஓகே, லக்னோக்கு லக் இருக்கா டோர்னமெண்ட்டில் டாப் 4 பிளே ஆஃப் வர? இதுக்கப்புறம் இவங்க இப்போ இங்கேருந்து அவங்க கம்பேக் கொடுக்குறன்றது ரொம்ப பெரிய விஷயம் சார். ஏன்னா டிமாரலைசிங்காக இருக்கும். ஒரு 160 வந்து 9 ஓவர்ஸில் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாங்க. இல்லை, லக்னோ மீட்டிங்கே போட்டாங்களா? சொன்னாங்களே மேட்ச் முடிஞ்சோன்னா மீட்டிங் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. மீட்டிங் போட்டு 2 மேட்ச் லாஸ்ட் 2 மேட்ச் மறந்துடுங்க, நடக்கலன்னு நினச்சிங்க, மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி வந்தால் சிஎஸ்கேக்கு ரிஸ்க் இல்லை? இல்லை, சிஎஸ்கே அது தோனி இருக்கும் போது அதை பற்றி நம்ம கவலையப்பட வேணும். ஓகே, உங்களோட பெஸ்ட் 4 டீம்ஸ் கேகேஆர்னு சொல்லிட்டீங்க. பெஸ்ட் 4 டீம்ஸ் யாரு? கேகேஆர், சிஎஸ்கே, எனக்கு டெல்லி கேபிட்டல்ஸ். ஏன்னா ரிஷப் பண்ட் ஃபேன் நான். ஓகே, டெல்லி கேபிட்டல்ஸ் நல்லாவும் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரோட ஃபேன். இப்போதான் பூவி ஃபேன். போலிங்கில் பூவி, பேட்டிங்கில் ரிஷப் பண்ட். ஓகே. ஸோ இன்னும் ஒன்று வந்து எனக்கு யாரும் தெரியல. 3 தான் ஃபேவரட்டா போடா அப்படின்றீங்க. இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் பிச்சு டியூவு இந்த மாதிரி கண்டிஷன் சொல்கிறாங்க. பட் திடீர்னு ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆடுறவங்க பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாங்க. இன்றைக்கி 165 தான். ஒழுங்காக அவங்க டாஸ் வின் பண்ண உடனே சேசிங்க்கு போயிருக்கணுமோ? கண்டிப்பாக போயிருக்கலாம் சார். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக இருக்குதுன்னு ஒன்று அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் எப்போவுமே ஒரு நேச்சுரல் திங்கிங் என்னென்னா விக்கெட் ஸ்லோ வந்ததுன்னா போக கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டே போகும். பட் ஆனால் இப்போது இந்த ஹாட் சம்மரில் வந்து நைட்டு நிறைய டியூ இருக்குது. இப்போ நீங்கள் கமெண்டேட்டர்ஸ்லாம் காமிப்பாங்க, அவ்வளோ டியூ இருக்குது. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து போலர்ஸ்க்கு வந்து பால் கிரிப்பிங்கு எல்லாமே பிரச்சனை. ஸோ பேட்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ செகண்ட் பேட்டிங் எடுக்கிறது இஸ் அட்வைசபிள். ஓகே, இன்றைக்கி ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறது தப்பு கிடையாது, நீங்கள் ப்ரெஷர் இல்லாமல் அடிக்கலாம். ஆனால் அங்கேயே ப்ரெஷர் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸ் இந்த போது தான் பிரச்சனை. இங்கே ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணது தப்பு. பேட்டிங் எடுத்திருந்தாலும் நல்ல ஸ்பீடாக இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். இவங்க எஸ்ஆர்ஹெச் ஸ்பின்னர்ஸும் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் அந்த விக்கெட்டை நல்லா யூஸ் பண்ணாங்க. ஸ்லோ பவுன்சர்ஸ் நிறைய போட்டுகிட்டே இருந்தாங்க. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்லோ பவுன்ஸ் நட்டு கூட எப்பவுமே யாக்கர் போடுறாரு, இன்றைக்கி அவருமே ஸ்லோ பவுன்ஸை ட்ரை பண்ணார். ஸோ அதெல்லாம் எடுத்து அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்க போலர்ஸ் சூப்பராக போட்டாங்க. புவி ஸ்டார்ட் பண்ணார், அங்கே தான் மேட்ச் சேஞ்ச் ஆச்சு. சன்வீர் சிங் ஒரு நல்ல டைவிங் கேட்ச், அதெல்லாம் ஒரு ஹாஃப் சான்ஸ் தான். அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணும்போது டீம் மொராலே அப்பாவும். ஸோ அது நல்லாயிருக்கும். அங்கேருந்து அந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆகி இப்போது 9 ஓவர்ஸில் 160 அடிக்கிற அளவுக்கு. ஓகே, பேட்டிங் கிராஃப் வந்து லக்னோக்கும் ஹைதராபாத்துக்கும் கம்பேரே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு கிராஃபு. போலர்ஸோட எக்கானமி ரொம்ப முக்கியம்னு வாங்க. இன்றைக்கி மினிமம் எக்கானமியே லக்னோ சைடில் 14.5 தான். அப்போ மேக்ஸிமம் பாருங்கள் 19 வந்துருக்கு. அநியாயமாக இல்லை? இன்னைக்கு அவங்க ஆடினது 20 வரைக்கும் போலேன்னு அவங்க சந்தோஷப்பட்டுருக்கணும். எனக்கு மெயினாக லக்னோ வந்து அந்த மயங்க் யாதவ் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க சார். ஏன்னா அவங்க லைனாக வின் பண்ணிட்டு வந்த மேட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மயங்க் யாதவ் நல்லா போட்டிருப்பாரு. 3 விக்கெட் 4 விக்கெட் 2 விக்கெட் எடுத்துகிட்டே இருந்திருப்பாரு. அவரோட இன்ஜுரிக்கு அப்புறம் பிஃபோர் மயங்க் யாதவ் ஆஃப்டர் மயங்க் யாதவ் இன்ஜுரின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு லக்னோவோட ரிசல்ட் தெரியும். அந்த மாதிரி ஒரு 150+ போடக்கூடிய ஒரு யங் எனர்ஜெட்டிக் ஒரு அவரை வேர்ல்டு கப்புக்கே கொண்டு போகலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பீடு வச்சிருந்தாரு. சில பேர் ஸ்பீடு வச்சிருப்பாங்க, ஆனால் ரன் கொடுப்பாங்க. இவர் ஸ்பீடு, லெங்க், லைன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதான் பிஃபோர் இன்ஜுரி
மயங்க் யாதவ் அப்போது லக்னோவோட ரிசல்ட்டும் ஆஃப்டர் மயங்க் யாதவ் இன்ஜுரியோட ரிசல்ட்டும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதான் கிமு கிபி மாதிரி மாமு மாப்பி. மயங்க் யாதவுக்கு முன்னாடி, மயங்க் யாதவுக்கு பின்னாடி. மயங்க் யாதவ் தான் முக்கியமான ஃபேக்டர். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி அடிக்கிற ஒரு ஓப்பனர்ஸ் இருந்தால் 200 ஈஸியாக அடிச்சுட்டு இருப்பாங்க. வேறு லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். இந்த டைமில் எங்களோட ஜாயின் பண்ணதுக்கு தேங்க்ஸ் லாட். டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு ட்ரீட்டை, ஒரு பேட்டிங் ட்ரீட் வேர்ல்டுலேயே சூப்பர்வான ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். இந்த பர்டிகுலர் மேட்ச்க்காகவே ஐபிஎல் நெக்ஸ்ட் லெவலுக்கு ஜம்ப் ஆகுது. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் கொடுத்துருக்காங்க. மீண்டும் ஒரு ஐபிஎல் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Mohanraj and all Kumudam team. Thank you. Nova Sangamam Premium Plots and Villas at Manapakkam. For booking, contact 9564012345. ஆவ்னி சினிமாஸ் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் வழங்கும் சுந்தர் சியின் அரண்மனை 4 திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.